டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து பண்ணுறது சேஃபாக எல்லாருக்கும் பண்ணலாமா? டென்டல் இம்ப்ளான்ட் யாருக்கான்னு சில பேருக்கு பண்ணக்கூடாதா? டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் பேர்ல்ஸ் யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் சேஃபான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து எலும்பில் பொறுத்துரும். இது வந்து ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ராசஸ். பல் எடுக்கிறதோட இந்த சர்ஜிக்கல் ஸ்டெப்போட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, பல் எடுக்கிறதோட அது ஈக்குவலன்ட் சர்ஜிக்கல் ப்ராசஸ் தான் அது. ஸோ முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் வந்து அந்த சின்ன சர்ஜரி வந்து அந்த பேஷண்ட்டால் எடுத்துக்க முடியுமா, அவங்க சர்ஜிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா, ஆர் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா, சர்ஜரி பண்ணிக்க முடியாத நிலைமையில பேஷண்ட் இருக்காங்களா. மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அவங்க ஒரு பல் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டும் செய்ய முடியும். இது நம்பர் 1 மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக வந்து அந்த மெடிக்கல் கண்டிஷனில் வேற என்னெல்லாம் சில திங்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து பிளட் தின்னர்ஸில் இருப்பாங்க. அந்த ரத்தம் அதிகமாக போகிறதுக்கான மெடிசன் சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கும், ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அதனால பிளட் தின்னர் சாப்பிட்ருப்பாங்க. சில பேர் ஆன்டி கோஆகுலண்ட், அதாவது அந்த ரத்தம் உரையிறத வந்து டயத்தை வந்து ஜாஸ்தி பண்ணும். அந்த ப்ராஸ்தட்டிக் ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்லாமும் இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாமா? இம்ப்ளான்ட் பண்ணிக்க முடியும், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவங்களோட கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியனை கேட்டுட்டு பேஷண்ட்டுக்கு சில பிளட் டெஸ்ட், அதாவது அந்த பிளட் கோஆகுலேஷன் ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு அந்த பிளட் தின்னிங் மெடிக்கேஷனோ ஒரு ஆன்டிகோஆகுலன்ட் மெடிக்கேஷனோ மாடிஃபை பண்ணி இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு திருப்பி அந்த பழைய என்ன மெடிக்கேஷன் சாப்பிட்றாங்களோ அந்த மெடிக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டென்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் டென்டிஸ்ட் ப்ளஸ் அந்த கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட சேர்ந்து அனஸ்தட்டிஸ்ட் இருந்ததுன்னா அனஸ்தட்டிஸ்டோட கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் செட்டப்பில் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக பண்ண முடியும். ஸோ ஹார்ட் கண்டிஷன் அவங்களோட சர்ஜரி எடுத்துக்க முடியும் அண்டர் கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் தாராளமாக பண்ணலாம். சில விஷயம் மற்றது என்னது, மற்றது வந்து சுகர் பேஷண்ட்டு, சுகர் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் பண்ண முடியும். நம்ம சுகர் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி பார்த்துருக்கோம். சக்கரை நோய் உள்ளவங்க வந்து டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணலாமா பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. இதில் மெடிக்கல் சம்மந்தமாக குறிப்பாக 2-3 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, சில பேருக்கு வந்து அந்த வயது ஆகும்போது அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது அந்த போனோட டென்சிட்டி குறைஞ்சிரும். போன் டென்சிட்டி குறையும் போது பேஷண்ட்டுக்கு வந்து சில மருந்து வந்து டாக்டர் கொடுப்பாங்க. பிரிட்டில் போன், அதாவது போன் வந்து ரொம்ப பிரிட்டிலாகி உடையாமல் இருக்கிறதுக்காக, ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிஸ்பாஸ்பனேட்னு ஒரு ப்ராட் குரூப் ஆஃப் மெடிகேஷன். அது அந்த மெடிகேஷனை சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட ஆர்த்தோபெடிக் டாக்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து யூஸ்வலாக டேப்லெட் ஃபார்மில் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து மந்த்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷனோ 6 months ஒன்ஸ் இன்ஜெக்ஷனோ இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அவசியம் உங்கள் டென்டல் டாக்டர்கிட்ட அவசியம் நீங்கள் சொல்லணும். அதை ஏன் சொல்லணும்? இந்த மெடிசன் வந்து என்ன பண்ணுன்னா, யூஸ்வலாக வந்து போன் மெட்டபாலிசம் இருக்கும் இல்லையா, போன் வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகும். டேர்ன் அரவுண்ட் ஆகும்னா என்ன, நம்ம ரத்தம் எப்படி வந்து பழைய ரத்தம் போய் புது ரத்தம் வரா மாதிரி பழைய எலும்பு போய் புது எலும்பு வரும். இந்த டேர்ன் அரவுண்டை வந்து குறைக்கும். அதாவது அந்த அது அப்படின்னா என்ன, நம்ம ஒரு இம்ப்ளான்ட் போடுறோம்னா எலும்பில் இம்ப்ளான்ட் பொருத்தும் போது அந்த டேர்ன் அரவுண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற எலும்புக்கு வந்து ப்ராப்பராக ரத்தம் ஓட்டம் இருக்காது. அந்த ப்ராப்பராக ரத்தம் ஓட்டம் இல்லை, டேர்ன் அரவுண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற போன் வந்து நெக்ரோட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகும். எலும்பே அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகி வலி வரும், வீக்கம் வரும், கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஈலே ஆகாது எலும்பு. ஸோ இது மாதிரி ஏதாவது நீங்கள் மெடிக்கேஷன் சாப்பிட்டீங்கன்னா அவசியம் உங்கள் டென்டல் டாக்டர்கிட்ட சொல்லணும். இது முக்கியமாக வந்து மெடிக்கல் சம்மந்தமாக கவனிக்க வேண்டியது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரேடியேஷன். சில பேருக்கு வந்து கேன்சர் தெரப்பி முடிஞ்சுட்டு ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்கலாம், ஒரு கீமோதெரப்பி முடிச்சுட்டு ரேடியேஷன் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ரேடியேஷன் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து என்ன டோஸ் ரேடியேஷன் கொடுத்தீங்க, எந்த இடத்துல ரேடியேஷன், தாடைக்கு பக்கத்துலையா தாடையிலேருந்து தள்ளியா, ஃபோக்கஸாக அந்த இடத்துல மட்டும் இருக்கா, மற்ற இடத்துல இருக்கா, எவ்வளோ டோஸ் ரேடியேஷன், 50 Gray கீழே இருக்கா மேலே இருக்கா, இந்த ரேடியேஷன் அமௌண்ட்டும் நம்ம அவசியமாக உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். இது பொறுத்து சில பேருக்கு வந்து ரேடியேஷன் நெக்ரோசிஸ் தாடையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இது ரேடியேஷன் டோஸ் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பொறுத்து. ஸோ மெடிக்கல் சம்மந்தமாக சேஃபான்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கலாக சர்ஜரி பண்ணவங்களால இம்ப்ளான்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பல் எடுத்துட்டா இம்ப்ளான்ட் பண்ண முடியும். குறிப்பாக கவனிக்க வேண்டியது இந்த பிஸ்பாஸ்பனேட்டோ ரேடியேஷனோ இருக்கும்போது, அவர் வேறு ஏதாவது எலும்பு சம்பந்தமான நோய் ஏதாவது இருக்கும்போது உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி இது பண்ணலாமா வேண்டாமான்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மெடிக்கல் சம்மந்தமாக. ரெண்டாவது விஷயம், இப்போ டென்டல் இம்ப்ளான்ட் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் அன்னியில் லோக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, நான் இம்ப்ளான்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கடத்தினால பல் இழந்திருப்பீங்களே, நீங்கள் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல, ஒழுங்காக பல் தேய்க்கலை, ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா தான் பல்ல இழந்திருக்க. அதுக்கு ஒரு மெயின் காரணம் தான். ஸோ நம்ம இம்ப்ளான்ட் பண்ணால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வந்து இம்ப்ளான்ட் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுற பேஷனால தான் இம்ப்ளான்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். நம்பர் 1. நம்பர் 2, லோக்கலாக எலும்பு இருக்கணும். அந்த இடத்துல எலும்பு இருந்தால், எலும்பு இல்லைன்னா எலும்பை கிராஃப்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒன்று மெயின்டெனன்ஸ் முக்கியம், ரெண்டாவது எலும்பு
அந்த இடத்துல எலும்பு நல்லா இருக்கணும். மூணாவது வந்து எப்படி என்ன மாதிரி பற்கள் வைக்கிறோம், என்ன மாதிரி சர்ஜரி, என்ன மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணுறோன்னு பொறுத்து அதோட சக்ஸஸ் இருக்கும். நாலாவது வந்து ஏதாவது ஹேபிட்ஸ், சில பேருக்கு வந்து சூயிங் ஹேபிட்ஸ் இருக்கும், பாக்கு போட்டு கடிக்கிற பழக்கம், ராத்திரியில் கிளென்ச் பண்ணுற பழக்கம் இருக்கும். இதெல்லாம் வந்து அதிகமான ஃபோர்ஸை வந்து பல்லு மூலமாக இம்ப்ளான்ட்டுக்குள்ளே கொடுத்து இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சில ரீசன்ஸ் இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு சேஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ மெடிக்கலாக நம்ம பார்க்கணும், லோக்கலாக பார்க்கணும். மெடிக்கலாக என்னெல்லாம் பார்த்தோம்னு நம்ம பார்த்தோம். லோக்கலாக பார்க்கும்போது நம்மளோட மெயின்டெனன்ஸ், எலும்பு இருக்கா இல்லையா, கிராஃப்ட் பண்ணணுமா, என்ன மாதிரி சர்ஜரி பண்ணி என்ன மாதிரி பல்லு கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து ஹேபிட்ஸ், அது வந்து ஃபோர்ஸை குறைக்கிறதுக்கான ஹேபிட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணும்போது அதுக்கு மேலே பல்லு கொடுக்கும்போது இம்ப்ளான்ட் சேஃபாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.